Hi, hello friends. Welcome to Easy English with Ambika YouTube channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் ஆல்சோ பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து 1000 எரர் ஸ்பாட்டிங் சீரிஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதில் வந்து இன்னைக்கு ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இப்போ அப்கமிங் எக்ஸாம்ஸ் ஆர்ஆர்பி கிளர்க் ஐபிபிஎஸ்லேருந்து வரக்கூடிய ஆர்ஆர்பி கிளர்க் பிஓ ஸோ இது எல்லாத்துக்குமே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இஃப் ராஜேஸ்வரி இந்த இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது வந்து இதுல வந்து எந்த இஷ்யூவும் இல்லை, எந்த எரரும் இல்லை. ஓகேவா? ஸோ நீங்க எதில் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏல இருந்து இந்த டி வரைக்கும் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இஃப் ராஜேஸ்வரி would have come to me, I would have given her the help she needed. ஓகேவா? ஸோ இஃப் ராஜேஸ்வரி இஃப்னு ஒரு வேர்டு வந்துருச்சு இல்லையா? இஃப்னு வந்துச்சு. இப்போ இது என்னது அப்படின்னா இது என்னது? கண்டிஷனல்ஸ்ல இது பேசுறாங்க. ஓகேவா? ராஜேஸ்வரி வந்து வந்திருந்தா அப்படின்னா என்னால நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ராஜேஸ்வரி வந்திருந்தா அப்படின்னு பேசும்போது அப்ப அங்க என்ன வரணும் அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் had plus V3 இதுதான் வரணும். ஓகேவா? ஸோ would have வரக்கூடாது, had இங்க வரணும். had come to me, I would have வந்திருந்தா நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன். இஃப் கண்டிஷன் அதான் இப்படி இருந்தா நான் இப்படி ஆயிருப்பேன், இப்படி இருந்தா நான் ஃப்ளை பண்ணியிருப்பேன். இப்படி என்ன அப்படின்னா ராஜேஸ்வரி வந்திருந்தா அப்படின்னா நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அவளோட தேவை என்னவோ நான் செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ would have வரக்கூடாது, had வரணும். So come வந்து கரெக்ட் தான். come came come. ஓகேவா? So if Rajeshwari had come to me, I would have given her the help she needed. So error எங்க இருக்கு? A partல இருக்கு. Okay, next one. I begged him to submit all the important documents before he left for the meeting. I begged him. இதுல error இல்லையா? So இங்க பாருங்க bade அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா ரூல் என்ன அப்படின்னா இந்த பேட் இந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த வேர்ட்ஸுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்ப் வந்து பேர் இன்ஃபினிட்டிவா வரணும். அதுல வந்துட்டு எந்த ப்ரப்போசிஷனும் வரக்கூடாது. இங்க பாருங்க ஐ பேட் ஹிம் டு சப்மிட் இங்க வரக்கூடாது. ஐ பேட் ஹிம் சப்மிட் ஆல் த இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் பிஃபோர் ஹி லெஃப்ட் ஃபார் த மீட்டிங் இப்படிதான் வரணும். ஓகேவா? ஸோ ஐ பேட் ஹிம் சப்மிட் தான் வரணும். ஐ பேட் ஹிம் டு சப்மிட் வரக்கூடாது. ஸோ எரர் இஸ் ஏ பார்ட். நெக்ஸ்ட் ஒன். when we reached the station we found that there was no place to stand. when we reached the station reach ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்து we found that there was no place to stand. இங்க பாருங்க பிளேஸ் இருக்கு இல்லையா? பிளேஸ் அப்படின்றது இது வந்து காமன் ஜென்ரலா பேசுறது. அதாவது ஸ்டேஷனும் ஒரு பிளேஸ் தான். அது நீங்க அதுவே வேற ஒரு பிளே கிரவுண்டும் ஒரு பிளேஸ் தான். நீங்க வேற ஒரு லொகேஷன்ல போய் நின்றுட்டு நீங்க சொன்னீங்கன்னா அது பிளேஸ் தான். அதாவது இங்க என்ன அப்படின்னா அந்த ஸ்டேஷன்ல வந்துட்டு என்ன அங்க வந்து எந்த ஸ்பேஸும் இல்லைங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஸ்பேஸ் இங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம், அப்படின்னா ரூம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எதுவுமே இல்லை அப்படின்னு. பிளேஸ் அப்படின்றது காமன். இவங்க வந்து ஸ்டேஷனுக்குள்ள நம்ம ஒரு இதை பேசுறோம். ஸோ வந்து when we reached the station we found that there was no room to stand, otherwise no space to stand, இடம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ D is the right option. Next, all the pupils stood up respectively as soon as the guru entered the room. குரு என்டர் ஆனதுக்கு அப்புறம் எல்லா பீப்புளும் என்ன பண்ணாங்க? எந்திரிச்சு நின்றுட்டாங்க. ஓகேவா? ஸோ இங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லின்னு இருக்கு. ரெஸ்பெக்ட்ஃபுல்லிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரெஸ்பெக்டிவ்லினா அதன்படி. ஓகேவா? அதன்படி எப்படி இருக்கோ அது மாதிரியே. ஓகேவா? ஸோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லினா என்ன? இங்க மரியாதை கொடுக்குறாங்க. ஓகே, மரியாதை நிமித்தமா அவங்கலாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க? எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரெஸ்பெக்டிவ்லின்றது அதன்படி, அப்படியே அதன்படியே அக்கார்டிங் டு அப்படின்ற மாதிரி வரும். ஸோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லினா இங்க வந்து they are giving respect to the guru. ஓகேவா? ஸோ அப்ப இங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லி தான் வரணும், ரெஸ்பெக்டிவ்லி வரக்கூடாது. ஸோ எரர் இஸ் இன் A part. ஓகேவா? A part. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, when the father in him took charge of the situation, all the children shook in their
shoes. Okay, so when the father in him took charge of the situation, all the children shook in their shoes. So இதில் வந்துட்டு எல்லாமே பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட் டென்ஸில் தான் பேசியிருக்காங்க. ஸோ தட் இஸ் நோ எரர் இன் திஸ் கொஷின். ஓகேவா? ஸோ இதில் எந்த எரருமே இல்லை. ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு 1000 எரர் ஸ்பாட்டிங் சீரீஸில் செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஷின்ஸ் வந்து ரெகுலராக செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு எங்கே யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னா ஐபிபிஎஸ் பிஓ கிளர்க் ஆர்ஆர்பி பிஓ எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ தேட்ஸ் வித் த செஷன் கைஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.